விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் கார கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா? நான் வீட்டில் அரைச்ச மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் கடையில் வாங்கின கொழுக்கட்டை மாவாக இருந்தாலும் ஓகே. 2 கப் மாவுக்கு 2 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். மாவு நல்லா ஊறினா தான் கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ ஒரு அடிகனமான பாத்திரத்தில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம், 2 வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்து வெங்காயம் 50% வதங்கினா போதும். இது கூடயே தேவையான அளவுக்கு உப்பு நான் 3 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஃப்ளேமை நல்லா மீடியமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணும்போது பாத்திரத்தில் ஒட்டாமல் திரண்டு வரும். அந்த ஸ்டேஜில் எடுத்து ஆற வச்சுக்கலாம். ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கங்க. இப்போ நம்ம ஆற வச்சுருக்க மாவை கொழுக்கட்டை ஷேப்பில் பிடிச்சிட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்தோன்னா சூப்பரான கொழுக்கட்டை ரெடி. எப்படி இருந்துச்சுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய். இன்னொரு ரெசிப்பியில் பார்க்கலாம்.